ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்க. இங்கே டிவிசிபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. முதல் 10 இயல் எண்கள்னாவே எல்லாமே வரும். ஓகேவா? 1லேருந்து 10 வரைக்கும். இது எல்லாத்தாலையும் வகுப்படுற மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம டிவிசிபிலிட்டி இது எல்லாத்துக்குமே செக் பண்ணோம். பார்த்தாலே தெரியுது இது 0 வரதுனால எல்லாமே 2வாலையும் வரும், 5வாலையும் வரும், 10ஆலேயும் வரும். அப்போ அடுத்து நம்ம 3லேருந்து செக் பண்ணுவோம். ஏன்னா பார்க்கும்போதே இந்த 2, 5, 10 நம்ம செக் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா 0, 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3ஆல் செக் பண்ணால் நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணால் 3யோட மல்டிப்ளாக வரணும். இது ஃபஸ்ட்டு பாருங்கள் 10ன்னு வருது. அப்போ இது வராது. இது வரும் பாருங்கள். ஏன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 9 வருது. 9 3ஆல் டிவைட் பண்ண முடியும். இதுவும் வரல, இதுவும் வரல. அப்போ இதை வச்சு நம்ம ஆன்சரை போட்டுடலாம். ஓகேவா? ஏன்னா 3ஆல் வேறு எந்த நம்பருமே வரல. இது 8ன்னு வருது, இது 7ன்னு வருது, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 10ன்னு வருது. அப்போது நம்மளுக்கு இது மட்டும்தான் 2 + 5 7, 7 + 2 9, 9 வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போது இதுதான் ஆன்சர் இதோடது. ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 72 and 108ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்சிஎம் எடுத்துகிட்டு போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிவிசிபிலிட்டி வச்சும் போடலாம். இப்போ 79 நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 8 × 9. அப்போ நான் வந்து அந்த நம்பர் வந்து 8ஆலையும் 9ஆலையும் டிவைட் ஆச்சு, டிவிசிபிள் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து 72ஆலேயும் டிவைட் ஆகும். அதே மாதிரி 108 நம்ம செக் பண்ணலாம். ஒரு நம்பர் செக் பண்ணால் கூட நம்மளுக்கு போதும். சரியா? அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு 9ஆல் ஆகாது. இது பார்க்குறீங்க 9ஆல் ஆகும். கரெக்டாக? ஏன்னா 1 1 2 2 5 7 7 2 9ன்னு வருது. இது வராது. இதுவும் 9 வருது ஆக்சுவலி. ஓகேவா? அப்போ இந்த 2 நம்பர் பார்க்கணும். அடுத்து நம்ம 8ஆல் செக் பண்ணி பார்ப்போம். 8 எப்படி செக் பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்டு 3 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து பார்க்கணும். இந்த லாஸ்ட்டு 3 நம்பர் என்ன 152. அதை 8ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 1 8s are 8. அப்போ மீதி 72 இருக்கும். 72 நமக்கு தெரியும் 9 டைம்ஸ் வரும். அப்போ இது ஹோல்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ இதுவும் செக் பண்ணி பார்த்துருவோம். 108 8ஆல் வருதான்ட்டு. 1 8s are 8, 28ல் வராது. அப்போது இது வராது. அப்போது ஒரே ஆன்சர் எதுனா இதுதான். ஓகேவா? இதுதான் சம்மோட ஆன்சர். அதாவது 10,152 தான் சம்மோட ஆன்சர். சம் பார்த்துட்ருக்கோம். எல்சிஎம் இஸ் நாட் ஆல்வேஸ் த டேஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ். நல்ல கொஷினை பார்க்கணும். நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் நாட் ஆல்வேஸ் இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள் மிகச்சிறிய மடங்கு வந்து எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட கண்டிப்பாக கிரேட்டர் தென் பெரியதாக இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எல்சிஎம் வந்து எப்பயுமே இருக்கிறதோட பெருசாகவும் இருக்கும், ஈக்குவலாகவும் இருக்கும். கண்டிப்பாக பேர்லேயே வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் தான் அது. அதனால் அது மல்டிபிளாகவும் இருக்கும். இருக்காதுன்னு கேட்டால் ஸ்மாலராக மட்டும்தான் இருக்காது. ஓகேவா? நல்ல இருக்காதுன்னு கேட்டிருக்கனால நம்ம இதுதான் போடணும். ஓகேவா? ஏன்னா மீதி எல்லாமே வரும். கிரேட்டராக தான் மோஸ்ட்லி வரும், இல்லைனா ஈக்குவலாக கூட வரும், மல்டிப்ளாகவும் வரும். ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன் 9a³ b² c² 12a² b² c². எல்சிஎம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஏபின்னு கொடுத்தா லீஸ்ட் காமன் மல்டிப்ளாக பவர் பெருசாக இருக்கிறது போடும். இதே ஹெச்சிஎஃபாக இருந்தால் ஸ்மாலாக இது போடுவோம். கரெக்டாக? அப்போ எல்லோரும் முதல்ல நம்ம பார்த்துக்கணும். எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து அதில் இருக்கிற பிக்கஸ்ட் பவர் தான் போடணும். அடுத்து 2 நம்பரும் இருக்குது. அப்போ அந்த நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பட் எல்லாத்துலேயுமே 36ன்னு இருக்கலாம். நம்ம நம்பர்ஸ் இப்போ கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்புறம் இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லேயும் ஏவோட பவர் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் போடணும். ஏன்னா லீஸ்ட்னால் பெருசு போடுவோம். ஓகேவா? அப்போது இதில் பாருங்கள் எது பெருசு? a³ போடணும். செகண்டில் b² தான் இருக்குது. அப்போ b² போட்டுக்கலாம். c² தான் இருக்குது. அதனால் c² போட்டுக்கலாம். அப்போ இந்த ஆன்சர் எதில் இருக்குன்னு செக் பண்ணணும். a³ b² c². அப்போ இதில் செகண்ட் ஆன்சரில் தான் இருக்குது. அப்போ இதோட இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் a⁻m+1 a⁻m+2, a⁻m+3. ஓகேவா? மீச்சிறு பொது மடங்கு எதுன்னு கேட்குறாங்க. இது மாதிரி நம்ம வந்தாவே என்ன சொல்லியிருக்கோம், இதில் இருக்கிற ஹையஸ்ட் பவர் தான் பார்க்கணும். லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? இதில் இருக்கிறது ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? அப்போ அதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆன்சரில் இருக்கிறதுலே பெருசு போட்டுறக்கூடாது. கொஷினில் இருக்கிறதுலே எது பெருசோ அதுதான் போடணும். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா a⁻m+3. இதே ஒரு வேளை ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா இருக்கிறதுலே சின்னது போடணும். ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 2y - 6 2y² - 18 கேட்டிருக்காங்க. ஸோ இது முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். இதில் 2 காமனாக இருக்கலாம். 2 வெளியே எடுத்துட்டா இது y - 3ன்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்குது இங்கேயும். அப்போ இதை எழுதிட்டிங்கன்னா y² - 9 வருது. இதை இன்னும் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக y² - 3² எழுதலாமா?
அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் வருது. அது எப்படி எழுதுவோம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எழுதுவோமா? ஸோ அதை அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்? 2y மைனஸ் 3. இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 2y ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் மைனஸ் 3ன்னு வரும். ஓகேவா? எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல காமனாக இருக்கிறதெல்லாம் எழுதிடுவோம். காமனாக இங்கே என்ன இருக்குது? 2y மைனஸ் 3 இருக்குது. காமனாக இல்லாதது எழுதுவோம் y ப்ளஸ் 3. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேவா? இதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 4x ஸ்கொயர் ஒய் 8x கியூப் ஒய் ஸ்கொயர். ஸோ இது மாதிரி இருந்தாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த மாதிரி இந்த பவரில் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் பவர் எது அதிகமாக இருக்கோ அதுதான் போடணும்னு சொல்லியிருக்கோம். இதுவுமே பாருங்கள், நம்பர்ஸுமே வந்து இது 2 ஸ்கொயர், இது 2 கியூப். அப்போ எது ஹையஸ்ட் பவர்? அப்போ 2 கியூப்னா 8 தான் வரும். ஓகேவா? இப்போ 8 வர ஆன்சர் இது 2 இருக்குது. அப்புறம் எக்ஸில் எது ஹையஸ்ட் பவர்னா எக்ஸ் கியூப். ஓகேவா? அப்போ இதுதான் வரும். எக்ஸ் கியூபு. ஒயில் ஹையஸ்ட் பவர் பார்த்திங்கன்னா ஸ்கொயர். அப்போ எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் இருக்கிற ஆன்சர் இதுதான். அதே மாதிரி நம்பர்ஸ்லேயும் 8 தான் வரும். ஓகேவா? ஏன்னா 2 கியூப்னா அதுதான் வரும். இப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 8x கியூப் ஒய் ஸ்கொயர். இந்த எல்சிஎம் ஆஃப் 156 அண்ட் 124 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் வந்துட்டு நம்ம டேரெக்டாக டானா வகுத்தலே போட்டலாம். 156 124 ரெண்டுமே 2 டேபிளில் வரும். போட்டிங்கன்னா இது இன்னும் 7 78ன்னு வரும். இங்கே 6 2ன்னு வரும். ஓகேவா? திரும்ப 3 டேபிள் 2 டேபிளே போடலாம். இங்கே 3 9ன்னு வரும். கரெக்டாக? இங்கே 3 1ன்னு வரும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிளில் போட்டிங்கன்னா இது வந்து 1 3 இது 31 வரும். ஸோ வேறு எந்த டேபிளையும் வராது. அப்போ 13ல் வரும். போட்டிங்கன்னா இது 31 வரும். திரும்ப 31 டேபிளில் போட்டிங்கன்னா இது 1 1 வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 2 2s are 4 4 3s are 12. ஓகேவா? அப்புறம் இதில் நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 3s 2 2s are 4 4 3s are 12 12 இன்ட்டு 13 போடணும். முதல்ல 2 3s are 6 1 3 12 ஆட் பண்ணிங்கன்னா 156ன்னு வருது. அதுக்கப்புறம் ஒரு 31 இருக்குது. ஓகேவா? அப்போ 156 இதில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 3s are 18 ரிமைண்டர் 1 5 3s are 15 1 16 ரிமைண்டர் 1 1 3s are 3 1 4. அப்போ ஆட் பண்ணுங்கள். 6 8 5 13 ரிமைண்டர் 1. அப்போது 6 7 8. அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா 4836 தான் சம்மோட ஆன்சர். சம் பார்த்துருக்கோம். ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 9a கியூப் பி ஸ்கொயர் 12a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சின்னு இருக்குது. இதுலேயுமே பாருங்கள் நம்பர்ஸ்க்கு பார்க்கணும். நம்பர்ஸ்லேயே பாருங்கள் 9 12 இதோட மடங்குகளாக வரும்போது 36 தான் வரும். ஏன்னா 12ல் 9 டேபிள் வராது, 24லையும் 9 டேபிள் வராது. அப்போ 36 தான் வரும். அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? அல்ஜிப்ரிக்கில் பிக்கஸ்ட்டாக இருக்கிறது தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ எல்சிஎம்னா பிக்கஸ்ட்டு போடணும். ஏல பவரில் பிக்கஸ்ட் எது? 3. ஓகேவா? பியில் பி ஸ்கொயர், சியில் இருக்கிறதே ஒன்று தான், அதையும் போட்டுக்கணும். அப்புறம் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 36. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 36a கியூப் பி ஸ்கொயர் சி. ஓகேவா? ப்ரீவியஸ் சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டேரெக்டாக இருக்குது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண முடியும் இல்லையா? நம்ம ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மில் அப்ளை பண்ணலாம். நமக்கு தெரியும் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மில் வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இது எழுதிங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இப்போ ரெண்டுலேயும் இந்த காமனான டேர்மில் எது ஹையஸ்ட் பவரோ அதுதான் போடுவோம். இதுலேயும் எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது, இதுலேயும் எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பவர் என்ன? ஸ்கொயர், அதுதான் போடணும். அப்புறம் ரிமைனிங் டேர்மும் போட்டுருவோம். ஓகேவா? இந்த சம்மை வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா தெரியலனாலும் போடலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், ஹையஸ்ட் பவர் வந்து இருக்கிறதான் போடுவோம். அப்போ இந்த 2 ஆன்சர் தான் இருக்குது. கரெக்டாக? இந்த ஹையஸ்ட் பவர் வச்சு இந்த 2 ஆன்சர் தான் இருக்குது. ஆனால் அதில் திரும்பவும் அந்த ஹோல் கியூப் டேர்மும் ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காங்க. ஏன்னா இதுலேயே ஸ்கொயர் டேர்மும் அதிகமாக எழுதிட்டோம். அப்போ மீதி இது வர சான்ஸே இல்லை இல்லையா? அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ப்ரீவியஸ் சம் பார்த்துட்ருக்கோம். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 72 அண்ட் 108ன்னு கொடுத்துருக்காங்க. 72வை நான் வந்து 8 × 9 எழுதலாமா? ஓகேவா? அப்போது இது 108 நம்ம அந்த மாதிரி பிரித்து செக் பண்ணலாம். முதல்ல இது செக் பண்ணிவிட்டு மீதி வரலைன்னா இதில் போவோம். 8 9க்கு ரூல்ஸ் பார்ப்போம். 9 நம்மளுக்கு தெரியும், எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி 9 டிவைட் 9 டிவைட் ஆனால் தான் அது 9 டிவைட் ஆகுதுன்னு சொல்லுவோம். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 2 7 8 9 இது வருது. இது வரல, 8ன்னு வருது. இதுவும் 8ன்னு வருது. இது பார்த்திங்கன்னா திரும்ப அதே தான் 6 2 8 9 வருது. அப்போ இந்த 2 நம்பர் வருது. அப்போ 8ஆல் செக் பண்ணும். 8க்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? லாஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்து செக் பண்ணும்.
152 எடுத்து செக் பண்ணுவோம் 8ஆல் பண்ணிங்கன்னா 1 டைமு, அப்போ மீதி என்ன 72 9 டைம், ஓகேவா 19 டைம்ஸ் வருது. அடுத்து 512 8ஆல் செக் பண்ணுவோம். 6 8 48, மீதி 3ல் வந்து பார்த்திங்கன்னா 4 டைம்ஸ், அப்போ இதுவும் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், அவங்க கேட்டிருக்கிறது மிகச்சிறிய எண் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வரதை நம்ம எடுத்துக்கணும், ஓகேவா. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 10,152 தான் சம்மோட ஆன்சர், ஓகேவா. ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை த ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ், ஓகேவா. ஃபஸ்ட்டு 10 முதல் 10 இயல் எண்கள் சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10 நம்பராலையுமே டிவைட் பண்ணுற நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க, மிகச்சிறிய எண்ணுன்ட்டு. நம்ம வந்து எல்லாத்துலேயுமே 0 முடியனால 2 5 10 செக் பண்ணவே தேவையில்லை, கண்டிப்பாக அது எல்லாமே டிவைட் ஆகும். அடுத்து நம்ம 3க்கு போகலாம். 3 நம்மளுக்கு தெரியும், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3 வரணும். இது 3 ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா ஆகும். இது பாருங்கள் 9, இது வர சான்ஸ் இருக்குது, இது வர சான்ஸ் இருக்குது, இது வர சான்ஸ் இருக்குது, ஆனால் இது வர சான்ஸ் இல்லை, ஓகேவா, ஏன்னா 8ன்னு வருது. அடுத்து 9 எப்படி பண்ணுவோம், எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணும்போது 9 வரணும். அப்போ இது 9 வராதுனா இது வராது, அப்போ இது 2 திரும்ப அகைன் சான்ஸ் இருக்குது, ஓகேவா. 9ம் செக் பண்ணிட்டோம், 2ம் 3யும் செக் பண்ணால் 6 செக் பண்ணவே தேவையில்லை. 2 3ஆல் ஆச்சுன்னா 6ஆலையும் ஆகும். அடுத்து 4 பண்ணலாம். 4ல் லாஸ்ட்டு 2 நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இதுலேயும் 2ஆல் ஆகுது. 20 நம்மளுக்கு தெரியும் 4ஆல் டிவைட் ஆகும், 60யும் 4ஆல் டிவைட் ஆகும். அப்புறம் அடுத்து லாஸ்ட்டு 3 நம்பருமே செக் பண்ணும். 520யும் 8ஆல் செக் பண்ணுங்கள், 6 டைம்ஸு, இதுவும் ஆகுது, ஓகேவா. 360யும் 8ஆல் ஆகுது. அப்போது நம்ம மீதி இருக்கிற 7 மட்டும் வச்சு தான் போட முடியும். இதில் எது 7ஆல் டிவைட் ஆகுதோ அது நம்பர் தான். 360 முதல்ல செக் பண்ணி பார்ப்போமா, 7ஆல் டிவைட் ஆகுதான்னு. நம்மளுக்கு தெரியும் 7 5s 35, அப்போது 10ன்னு வருது. அப்போ 1 டைம் ரிமைண்டர் வருது, அப்போ இது கிடையாது, அப்போது இது மட்டும்தான் ஆன்சர் வரும், ஓகேவா. ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன் 9a³ b² c² 12a² b² c². எல்சிஎம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஏபின்னு கொடுத்தா லீஸ்ட் காமன் மல்டிப்ளாக பவர் பெருசாக இருக்கிறது போடும். இதே ஹெச்சிஎஃபாக இருந்தால் ஸ்மாலர் இது போடுவோம், கரெக்டாக. அப்போ எல்லோரும் முதல்ல நம்ம பார்த்துக்கணும். எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க, அப்போது நீங்கள் வந்து அதில் இருக்கிற பிக்கஸ்ட் பவர் தான் போடணும். அடுத்து 2 நம்பரும் இருக்குது, அப்போ அந்த நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பட் எல்லாத்துலேயுமே 36ன்னு இருக்கலாம், நம்ம நம்பர்ஸ் இப்போ கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்புறம் இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லேயும் ஏவோட பவர் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் போடணும், ஏன்னா லீஸ்ட்னா பெருசு போடுவோம், ஓகேவா. அப்போது இதில் பாருங்கள் எது பெருசு, a³ போடணும். செகண்டில் b² தான் இருக்குது, அப்போ b² போட்டுக்கலாம். c² தான் இருக்குது, அதனால் c² போட்டுக்கலாம். அப்போ இந்த ஆன்சர் எதில் இருக்குன்னு செக் பண்ணணும், a³ b² c². அப்போ இதில் செகண்ட் ஆன்சரில் தான் இருக்குது, அப்போ இதோட இந்த சம்மோட ஆன்சர், ஓகேவா. ப்ரீவியஸ் சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் த நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 15 20 24 32 36ன்னு இருக்குது. நம்ம 15 எப்படி எழுதலாம், 5 × 3, ஓகேவா. இது 4 × 5, அப்போது இது 6 × 4, இது பார்த்திங்கன்னா 4 × 8, இது பார்த்திங்கன்னா 4 × 9. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த டேபிள் செக் பண்ணால் போதுன்னு பார்த்திங்கன்னா 5 3 4 8 பண்ணால் போதும், ஓகேவா. 3 பண்ணவே 8 வந்துடும், இதெல்லாம் செக் பண்ணால் நம்மளுக்கு போதும். பட் இங்கே 0 இருக்கனால எல்லாமே வந்து 5ஆல் வரும், ஓகேவா. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3னா என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போமா, அது 3ஆல் டிவைட் ஆனால் ஆகும்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 18 வருது, அப்போ இது 3ஆல் டிவைட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 13 வருது, அப்போ இது ஆகாது, அப்போ இது வர சான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 6 7ன்னு வருது, அப்போ இது வர சான்ஸ் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நம்பர் செக் பண்ணலாம், 4 செக் பண்ணலாமா. 18னாவே 18ம் இது 9மே 9ஆலையும் வரும், ஓகேவா. அடுத்து 4 செக் பண்ணால் லாஸ்ட் 2 நம்பர் பார்ப்போம். 80 4ஆல் டிவைட் ஆகும், 40 ஆகும். அடுத்து 8 செக் பண்ணோம்னா 3 நம்பர்ஸ் பார்க்குறோம். இதுவுமே வந்து 8ஆல் ஆகுது, இதுவுமே வந்துட்டு 8ஆல் ஆகுது, ஓகேவா. அப்போது ரெண்டுமே ஆகிறதுனால அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லீஸ்ட் நம்பர் கேட்டதுனால நம்ம இதை சூஸ் பண்ணுறோம், ஓகேவா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1440 தான் சம்மோட ஆன்சர். சம் பார்த்துட்ருக்கோம். வில்சன் மதா குணா கேன் கம்ப்ளீட் 1 ரவுண்ட் ஆஃப் எ சர்க்குலர் ட்ராக் இன் 10 15 20 minutes respectively, okay. If they start together at 7 AM, the starting point at the time will they meet together again at the starting point. வில்சன் மதன் குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையில் ஒரு சுற்றை 10
15-20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க பாதையில் 7 மணிக்கு ஒன்றா சுற்ற தொடங்குறாங்க. ஓகேவா? அவர்கள் மீண்டும் எப்போ சந்திப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஒன்றாக சந்திப்பார்கள் டுகெதர்னு வந்தாவே எல்சிஎம். ஏன்னா அடுத்து அவங்களுக்கு காமனாக இருக்கிறது. ஓகேவா? லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது மிகச்சிறிய பொது மடங்கில் தானே அவங்க கண்டிப்பாக சந்திப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒரே காமன் மல்டிப்பிளில் வரதை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 10, 15, 20க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 5 டேபிளில் போட்டிங்கன்னா இது 2, இது 3, இது 4. ஓகேவா? அகெயின் 2 போட்டிங்கன்னா 1, 3, 2. அகெயின் 2 போட்டிங்கன்னா 1, 3, 1. அப்போ 3 போட்டிங்கன்னா 1, 1 வந்துடும். அப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 5 2s are 10, 10 2s are 5 2s are 10, 10 2s are 20, 20 into 3 16 வருது. ஓகேவா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ். ஓகே, 60 மினிட்ஸ் இஸ் நத்திங் பட் 1 hour. ஓகேவா? 1 hour. அப்போ ஆல்ரெடி அவங்க 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1 hourனா அவங்க எல்லோரும் ஒன்றா எப்போ பார்ப்பாங்கன்னா 8 o'clock எல்லோரும் பார்ப்பாங்க. ஓகேவா? ஆல்ரெடி 7 o'clockல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு 1 hour ஆட் பண்ணால் 8 hourனு வரும். ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். There are 4 mobiles in a house. At 5 AM all the 4 phone will ring together. ஓகேவா? 5 மணிக்கு எல்லாம் ஒன்றா ஒலிக்குதான். ஓகேவா? thereafter the first one rings every 15 minutes, second one வந்து every 20 minutesனா, third one rings every 25 minutes and the fourth one rings every 30 minutes. At the what time will the 4 mobile ring together? ஸோ டுகெதர் பண்ணாவே நம்ம லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அதுதானே பொதுவாக இருக்கும். அந்த பொது மடங்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எப்போ ரீச் எத்தனை 5 o'clock அதில் எல்லாம் ஒன்றா ஒலிக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ மீதி இருக்க எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஒன்று 15 மினிட்ஸில், இன்னொன்று 20 மினிட்ஸில், இன்னொன்று 25 மினிட்ஸில், இன்னொன்று 30 மினிட்ஸில். அப்போ இதுக்கு காமனாக இருக்கிற பொது மடங்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 5 டேபிளில் போட்டிங்கன்னா இது 3, இது 4, இது 5, இது 6. ஓகேவா? திரும்ப 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1, இது 4, இது 5, இது 2. ஓகேவா? திரும்ப 2 டேபிள் போட்டிங்கன்னா இது 1, இது 2, இது 5, இது 1. திரும்ப 5 டேபிளில் போட்டிங்கன்னா 1, 2, 1, 1 வரும். அப்புறம் திரும்ப 2 வரும். ஓகேவா? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 5 are 25, 25 into 4 into 3ன்னு வருது. ஓகேவா? இது தெரியும் நம்மளுக்கு 100 into 3னா 300 மினிட்ஸ்னு வருது. எல்லாமே மினிட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. 300 மினிட்ஸ். அப்போ நம்ம இதை ஹவரில் மாற்றணும். அப்போ 5 into 60 மினிட்ஸ்னு எழுதலாமா? நம்மளுக்கு தெரியும் 6 மினிட்ஸ் வந்து 6. அப்போ இது 5 ஹவர்ஸ்னு ஆயிரும். ஓகேவா? அப்போ 5 மணி நேரம். ஆல்ரெடி எப்போ ஒழிச்சுதுன்னா 5 மணிக்கு. திரும்ப ஒரு 5 மணி நேரத்துக்கு கூட்டிங்கன்னா 10 மணி. ஓகேவா? அப்போ 10 AM தான் அது எல்லாம் திரும்ப சேமாக ஒழிக்கும். ஓகேவா? ப்ரீவியஸ் சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாலினாமியல்ஸை நம்ம எவ்வளோ சிம்பிளிஃபையாக எழுத முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபையாக எழுதிக்கணும். இதை பாருங்கள், இந்த x/4 நான் x² த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அப்போ 1ன்றதுனால நம்ம அதை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியுது, a² மைனஸ் 2ab ப்ளஸ் b² ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a² மைனஸ் b². a² மைனஸ் b² ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும், a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஓகேவா? ஸோ அதை அப்ளை பண்ணும்போது இது x² ப்ளஸ் 1ன்னு ஆகிடும், இது x² மைனஸ் 1ன்னு ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா 2abனா நம்ம எப்படி எழுதுவோம்? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். இங்கே a இருக்க இடத்துல இருக்குது, என்ன இருக்குது? எக்ஸ். அப்போ x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் இது சிம்பிளிஃபை ஃபார்மில் எழுதலாம். எப்படி? திரும்ப இதே ஃபார்மில் அப்ளை பண்ணும்போது இது x ப்ளஸ் 1 இன்ட்டு x மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ காமனாக இருக்கிற டேர்ம் என்ன இருக்குது? x மைனஸ் 1. அதில் நம்ம பெரிய பவர் தானே போடுவோம். காமனாக இருக்கிறது x மைனஸ் 1. அப்போ அதோட பெரிய பவர் ஸ்கொயர் போட்டுக்கிட்டோம். அப்புறம் மீதி இருக்க எல்லாத்தையும் எழுதிக்குவோம். அப்போ x ப்ளஸ் 1 இன்ட்டு x² ப்ளஸ் 1. அப்போ இந்த டேர்ம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த டேர்ம் இதில் தான் இருக்குது. அதாவது x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பார்த்து நீங்கள் செக் பண்ணணும். இருக்குது, மீதி இந்த 2 டேர்மும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். the greatest 5-digit number which when divided by 3, 5, 8 and 12 have 2 as a remainder. ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை எடுத்து அதை 3, 5, 8, 12 வகுக்கும்போது கிடைக்கும் மீதி 2ன்னா அந்த மிகப்பெரிய 5 இலக்கான அந்த டேஸ் ஆகும். ஆக்சுவலாக இதை நம்ம இது எல்சியும் எடுத்து போடணும். இல்லை ஷார்ட்கட்டில் போடணும்னா இந்த எல்லா நம்பரும் இதால் டிவைட் ஆகும்போது 2 ரிமைண்டர் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம 2 மைனஸ் பண்ணி எழுதிட்டோம்னா இதில் எல்லாத்துலேயும் வந்து டிவைட் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ 2 ரிமைண்டர் எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்? 9970ன்னு வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 99956ன்னு வரும். இங்கே எடுத்துட்டிங்கன்னா 99958ன்னு வரும். இங்கே பார்த்திங்கன்னா 99916 வருமா?
இப்போ பாருங்கள், இப்போ எது எது செக் பண்ணணும், 3 செக் பண்ணணும், 5 செக் பண்ணணும், 8. ஃபஸ்ட்டு 3 நம்மளுக்கு தெரியும், எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3 டிவைட் ஆகும். இது ஆகாது, இதுவும் ஆகாது. ஏன்னா இப்படி பார்த்தாலே தெரியுது 11 9 எல்லாமே ஆகும்னா நம்ம 9 விட்டுட்டு பார்க்கணும். ஓகேவா? அப்போ இதுவும் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் வருது. இது மட்டும்தான் 3 டிவைட் ஆகுது. ஓகேவா? அப்போ இந்த 3 நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரிமைண்டர் 2 வருது. 5ம் அப்படியே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 0 வரதுனால கண்டிப்பாக ரிமைண்டர் 2 வருது 5 டிவைட் பண்ணும்போது. ஓகேவா? 8ம் செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 3 நம்பர் வந்து 8 டிவைட் ஆகுது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 1 8s are 8, 2 8s are 16 ஆகுது. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக 12 ஆகும். அப்போ இந்த நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் கரெக்டான நம்பர். ஓகேவா? சீரிசம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த ஃபாலோயிங் 8x⁴ y², 48x² y⁴ போட்டிருக்காங்க. நம்ம நம்பர்ஸ்க்கு பார்ப்போம். நம்பர்ஸில் வந்து பாருங்கள், இது 48 தான் பெரிய நம்பரு. இதோட மல்டிபிள் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ 48 தான் உங்களுக்கு எல்சிஎம்மாக வரும். ஓகேவா? அப்புறம் எக்ஸில் எப்படி பார்க்க சொல்லியிருக்காங்க, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் எந்த பவர் பெருசோ அது. எக்ஸில் பவர் பெருசு x⁴, ஒயில் பவர் பெருசு y⁴. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ 48x⁴ y⁴ தான் சம்மோட ஆன்சர். ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். எல்சிஎம் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த நம்பர் இருக்குது. ஸோ எப்பயுமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளி ஃபார்மாக எழுதிக்கணும். இதில் ரெண்டுமே 5 காமனாக இருக்கனால நான் 5 வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ இது x - 2 ஆகிடும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் 5 காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டிங்கன்னா இது x² இருக்கும். எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 போச்சுன்னா 4ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இதையும் வந்து நம்மளால் இன்னும் சிம்பிளிஃபையாக எழுத முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை 5 இது நான் 2² எழுதிக்கிறேன். அப்புறம் இது a² - b² ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். a² - b² ஃபார்முலா என்ன? a + b × a - b. ஓகேவா? அதை அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 5x - 2. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 5x + 2 × x - 2. ஓகேவா? ஃபஸ்ட் காமனாக இருக்கிறது எழுதிடுவோம். காமனாக என்ன இருக்குது? x - 2 அது எழுதியாச்சு. அது இல்லாத எழுதுவோம். 5 இல்லை, 5ம் காமனாக இருக்குது. சாரி, 5x - 2 காமனாக இருக்குது. அப்புறம் காமனாக இல்லாதது x + 2 அதுவும் எழுதிக்கிட்டோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 × x - 2 × x + 2 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். த ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 72 and 108. ஆக்சுவலாக அது எல்சியும் எடுத்து போடணும். ஷார்ட்கட்டில் போகணுன்னா இந்த டேபிளில் நம்ம இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ 72 நம்மளுக்கு தெரியும், 8 9s are 72. ஓகேவா? ஸோ முதல்ல இது ரெண்டையும் செக் பண்ணி பார்ப்போம். அப்போ இது என்ன ஆகணும்? 9 டேபிளையும் செக் பண்ணணும், 8 டேபிளையும் செக் பண்ணணும். 9 டேபிளில் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம். அது 9 டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பரும் 9 டிவைட் ஆகும். இதை ஆட் பண்ணி பாருங்கள். 5 2 7 7 1 8 9ன்னு வருது. ஓகேவா? அப்போ இது வர சான்ஸ் இருக்குது. இதுவும் வர சான்ஸ் இருக்குது. ஓகேவா? 5 2னா 7 9ன்னு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 10 12 13 வருது. அப்போ இது வர சான்ஸ் இல்லை. இது வரவே வராது. ஏன்னா ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர்னும் போது இது ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பரே கிடையாது. ஓகேவா? அடுத்து அப்போ இது 2 நம்பர் தான், இந்த 2 நம்பர் தான் வந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 8 செக் பண்ணுவோம். 8 எப்படி செக் பண்ணுவோம்னா லாஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்து செக் பண்ணுவோம். 8 டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். 1 8s are 8s. மீதி எவ்வளோ இருக்கும்? 8 போச்சுன்னா 7 இருக்குமா? 72ல் 9 டைம்ஸ். அப்போ இது டிவைட் ஆகுது. ஓகேவா? அடுத்து இதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். 52 லாஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்திங்கன்னா 52ன்னு வரும். 52 8 டிவைட் ஆகாது. நம்மளுக்கு தெரியும் 8 7s are தான் 56. அப்போ இது வர சான்ஸே இல்லை. இப்போ கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேவா? 10 152 தான் சம்மோட ஆன்சர். சம் பார்த்துட்ருக்கோம். த கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 டிஜிட் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 24 15 36. 24 15 36 ஆகியவற்றால் வகுப்படும் 6 இலக்க மிகப்பெரிய எண் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம இதை எப்படி பிரிச்சுக்கலாம்? நம்ம 6 × 4, இது வந்து 3 × 5, இதை வந்து 4 × 9 எடுத்துக்கலாமா? ஸோ நம்ம இந்த டேபிள்லாம் செக் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு 5 டேபிளில் பார்க்கும்போதே இது வராது. கரெக்டாக? ஏன்னா இதில் லாஸ்ட்டு வந்து 5ம் இல்லை 0வும் இல்லை. அப்போ இது வராது. அடுத்த கண்டிஷன் 9 செக் பண்ணலாமா? 9 செக் பண்ணால் என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 9 டிவைட் ஆகும். அப்போ இது வராது. ஓகேங்களா? ஏன்னா 9 9 போச்சு, இந்த 7 இருக்கும், வராது. இதுலேயும் 9 9 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 7 8 இதுவும் வராது. ஆனால் இது வரும். ஓகேவா? அப்போது இந்த கண்டிஷன்லேயே நம்ம இந்த கண்டிஷன் வச்சு நம்மளுக்கு 9 வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நம்பர் தான் வந்துட்டு இது எல்லாத்துலேயும் வகைப்படும் மிகப்பெரிய எண். ஏன்னா 7 2 9 அடுத்து ஒரு 9 இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து 9 டேபிளில் டிவைட் ஆகும். ஓகேவா? மீதி எல்லாமே வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். இந்த எல்சிஎம் ஆஃப் a + b ² a² - b², a - b ² இருக்குது. ஸோ இது வந்து a² - b² நம்மளுக்கு தெரியும், a + b × a - bன்னு எழுதலாம். அப்புறம் எல்சிஎம் எப்படி எழுதுவோம்?
எல்சிஎம் வந்துட்டு எது ஹையர் பவரோ அதை எழுதுவோமா? a + b வந்துல a + b எழுதிக்கிறோம். அதோட ஹையர் பவராக ஸ்கொயர் இருக்குது, அது எழுதிக்கிறோம். அடுத்து a - b எழுதிக்கிறோம். அதனோட ஹையர் பவராக என்ன இருக்குது? ஸ்கொயர் இருக்குது, அது எழுதிக்கிறோம். அது இல்லாத மீதி இல்லாததையும் எழுதுவோம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ எல்சிஎம் பார்த்திங்கன்னா இதுதான் வரும். ஓகேவா? a + b ^ ஸ்கொயர் × a - b ^ ஸ்கொயர். ப்ரீவியஸ் சம் பார்த்துட்டு இருக்கோம். 2 numbers are in the ratio of 3:4. The LCM is 84. Find the numbersன்னு கொடுத்துருக்காங்க. இரு எண்களின் மீசிமா வந்து 84. ஆனால் அந்த இரு எண்களின் விகிதம் வந்து 3:4ன்னு இருக்குன்னு. இந்த சம்மை நம்ம வந்து ஃபுல்லாக போடாமையே கண்டுபிடிக்க முடியும். அந்த நம்பர் வந்து 3:4ன்ற ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ஆன்சர்லேயே பாருங்கள் 3:4 அப்படின்ற மாதிரி எது இருக்குது? இந்த நம்பர் மட்டும் தான். ஏன்னா இது 3 7s are 21ன்னு சொல்லுவோம். இது 4 7s are 28ன்னு சொல்லுவோம். அப்போ 3:4ன்ற மாதிரி இருக்கிற நம்பர் ஒன்றே ஆன்சர் இதுதான். ஓகேவா? ஸோ நம்ம ஆன்சர்லேருந்து இது போடுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி எல்சிஎம்மாகவும் இருக்கும். கண்டிப்பாக 21 மடங்கு 21 மடங்கு தான் 84 வரும். 28 மடங்குலையும் 84 வரும். அப்போது இதுதான் வந்து கரெக்டாக போகுது. இதை நம்ம ஃபுல்லாக போடணும். ஏன்னா மற்ற எதுவுமே வந்து 3:4 ரேஞ்சில் கிடையாது. இது மட்டும் தான் 3:4 மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஆன்சர்லேருந்து போகிறது ரொம்ப ஈஸி. எல்சிஎம் கேட்டிருக்காங்க. 16m - 12m m² n² 8n² கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர்ஸ்க்கெலாம் முதல்ல எல்சிஎம் பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியுது 48 தான் வரும். ஏன்னா பார்த்திங்கன்னா 16க்குள்ளே 12 வராது. ஆனால் 48 கூட எல்லாமே வரும். ஏன்னா 16 3s are 48, 12 × 4s are 48, 8 6 are 48. அப்போ 48 தான் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா பவரில் அதிகமாக இருக்கிறது போடுமா? எம்மோட பவரில் அதிகம் m², n பவர் அதிகம் n². அப்புறம் எக்ஸ்ட்ரா மைனஸும் இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே போடணும். மைனஸும் இங்கே தான் இருக்குது. m² n² எல்லாமே இதில் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா -48 - m² n² சம்மோட ஆன்சர்.